ஹாய்! பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு யாவருக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது நம்ம இன்னைக்கு மார்க் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துல தான் நம்ம மெசேஜ் எடுக்கணும். ஆனா அண்ணன் சொன்னாரு, "நீங்க விசுவாசத்த அதோட மகிமை காணணும்னு சொல்லி 105 பத்தி ஒரு மெசேஜ் குடுத்தாரு. நீங்க விசுவாசத்த பத்தி அவர் குடுத்தாரு. அது நம்ம அதுலருந்து ஒரு சின்ன ஒரு அது அந்த அந்த பகுதிய நம்ம எடுத்துடலாம். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, "நீ போகலாம். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகக்கடவது" என்றார். அந்த நகினர் அவர் வேலைக்காரன் சுஸ்தமானான். அதாவது 100க்கு ஒருத்தன் இருக்கிறான். அவன் வேலைக்காரன் வியாதி படுக்கையில படுத்திருக்கான். அவன் இயேசுகிட்ட கேட்கிறான். இதுமாரி ஆண்டவரே என் வேலைக்காரன் வியாதி படுக்கையில இருக்கிறான். அவன சுகப்படுத்தணும்னு சொல்லி கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, உடனே அவன் கூட சரி நான் வரேன்ப்பா உன் கூடன்னு கர்த்தர் சொல்றாரு. உடனே 100க்கு சொல்றான், ஆண்டவரே நீ என்னோட பொறுத்து நான் பார்த்தேன்ல, நான் தகுதியானவன் கிடையாது. ஆனா நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு. நீ ஒரு வார்த்தை சொன்னா நிச்சயமா சுத்தமா சொல்லு. அவனுக்கு ஒரு விசுவாசம் கர்த்தர் சொல்றாரு, இப்படியாப்பட்ட விசுவாசம் நான் கண்டதில்லே சொல்லிட்டு, உடனே சொல்றான் விசுவாசத்தை எனக்கு ஆக்கணும்னு சொல்லி 110 வாத்தி கர்த்தர் சொல்றாரு. உடனே அவன் வேலைக்காரன் சுத்தமாகறான் பாருங்க. 110 ஒரு எஜமானன் அவனுக்குள்ள எவ்வளோ இரக்கம் இருக்கு பாருங்க. அவன் ஒரு முதலாளி. அவங்க தொழிலாளிக்கு அவனுக்கு வியாதிப்பட்டிருக்கு. ஆனா அவன் தொழிலாளிக்கு ஆண்டவர்ட்ட சுகம் கேட்கறான். அவனுக்குள்ள எப்படி மன இரக்கம் இருக்குது. அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. கர்த்தர்ட்ட போனா என் வேலைக்காரன் சுத்தமான்னு சொல்லி அவன் விசுவாசத்தோட வரான். கர்த்தர் கேட்கறான். அந்த விசுவாசப்படி ஆக்கப்படுவது. அநேக பேர் நீங்க அந்த பெரும்பாலும் ஸ்திரியை பார்த்தீங்கன்னா அவ நிறைய ஆஸ்தி உள்ளவ, பயங்கர அந்தஸ்து உள்ளவ. ஆனா அவ அந்த 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 உதிரப்போக்காக எங்கெங்கேயோ போனா. எவ்வளோ பேர எவ்வளோ வைத்தியர்லாம் போனா. ஆனா சுகமாவல. ஆனா இயேசுவ பத்தி கேள்விப்படுறா. இயேசுவ பத்தி கேள்விப்பட்டு அவளுக்கு ஒரு விசுவாசம் அவர் ட்ரெஸ்ஸ தொட்டா நான் சுகமாவேன்னு சொல்லி அவளுக்குள்ள விசுவாசம் அந்த விசுவாசம் அந்த அதாவது இயேசு அந்த அந்த வழி நடந்து போகும்போது, அவளால சுத்தமா நடக்க கூட முடியாது. அப்படியாப்பட்ட ரொம்ப உடங்கி போய் சரீரத்தெல்லாம் பலவீனலாம் போய் அப்படி அவ்வளோ பாடுகளாம் ஜனத்தில அவ்வளோ பாடுகளை மீறி, அவளுக்கு ஒரு விசுவாசம், ஒரு வைராகியம் இருந்தது. நம்ம இயேசு ஒரு ட்ரெஸ்ஸ சுத்தமான்னு சொல்லி, அவ போய் அந்த ட்ரெஸ்ஸ போய் அந்த கூட்டத்தில அவள தடைகள்லாம் மீறி, அவ கீழ விழுறா. அவள எல்லாம் ஏறி மிதிக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் மீறி போயிட்டு அவ தொடுறா. கர்த்தரோட ட்ரெஸ்ஸ தொடுறா. அந்த நேரமே அவளோட வல்லமை புறப்பட்டு, உடனே அவ சுஸ்தமாகுறான். அவ்வளோ விசுவாசத்தின்படி கர்த்தர் ஆக்கட சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இந்த எவ்விரோ அதாவது இந்த ஜெப ஜெப ஆலய தலைவன் பாருங்க எவ்விரோ அவங்க மகன வியாதி படுக்கையில இருக்கான். அவன் போய் கர்த்தர்ட்ட கேட்கறான். ஆனா அவன் கேட்கும்போது இந்த மாரி என் மகள் வியாதியில் படுக்கையில இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, உடனே சரி ஆண்டவர் வரேன்னு சொல்றாரு. ஆனா அந்த நேரம் பார்த்து இந்த பெருமாள் ஸ்ரீ அந்த நடுவுல வந்துறா. அப்போ ஆனா கர்த்தரு அவளுக்கு சுகம் குடுத்தாரு. ஆனா கர்த்தர் சொன்னாரு, நான் சுகம் உன் மகளுக்கு சுகம் வாங்கி தரேன்ப்பா, சுகம் குடுறேன்ப்பா சொல்லி சொன்னாரு. பாருங்க. ஆனா அவர் சொன்னது செய்வாரு. அதாவது சொன்ன வார்த்தை செய்வாரு. ஆனா கொஞ்சம் தட ஆனாலும் சரி நிச்சயமா அவர் செஞ்சுருவாரு. அவரு அந்த அந்த இடத்துல ஊழியம் செய்யும்போது பெருமாள் ஸ்ரீ வந்துடுறா. அந்த நேரத்துல அவளுக்கு சுகம் குடுத்துட்டாரு. அந்த நேரத்துல பார்த்து அந்த எபிரத் ஜெப தன்னோட வேலைக்காரலாம் சொல்றாங்க, இந்த மகள் இறந்துட்டா சொல்றாங்க. ஆனா உடனே கர்த்தர் அவன பார்த்து சொன்ன ஒரே வார்த்தை, "நீ விசுவாசமா இரு. நீ விசுவாசமா இரு" சொன்னாரு. அதேபோல கர்த்தர் போய் அந்த குழந்தைக்கு ஜீவன குடுத்தாரு. அதேமாரி கடல்ல கர்த்தர் போட்ல போம்போது, அவங்க அவங்க சீசர்லாம் பயந்தாங்க. அவர் சொல்றாரு, "ஏன் விசுவாசம் இல்ல இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க?" கர்த்தர் சொல்றத பார்த்தால விசுவாசம், விசுவாசம், விசுவாசம் தான். ஏன்னா அவருக்கு அவர் அவர் மேல நீங்க எவ்வளவு விசுவாசமா இருக்கீங்களோ, அந்த விசுவாசமே வாக்கெடுவது. நீங்க எதிலுமே இடர் ஆவாதபடி கர்த்தர் மேல நீங்க விசுவாசமா இருந்தா நிச்சயமா எல்லா காரியம் கிடைக்கும். அவன் 100க்கு பேர் சொல்றான். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சொல்லி சுத்தமாகுது. அது மட்டும் இல்ல, அந்த பெருமாள் ஸ்ரீ அவர் ட்ரெஸ்ஸ தொட்டா சொல்லி அவருக்குள்ள ஒரு விசுவாசம் அவருக்கு சுகம் குடுத்தாரு. பாருங்க இந்த இந்த லேவியன் பிசாசு பாருங்க. அவன் ரொம்ப அவனுக்குள்ள எவ்வளோ பிசாசு ஆனா அவன் சொல்றான், "ஆண்டவரே எங்கள வேதனைப்படாதபடி நீங்க ஒரு வார்த்தை எங்கள அந்த பன்றிக்குள்ள போ" சொல்லி அவன் கேட்கறான். பிசாசே கேட்கறான். அதாவது இவங்க கேட்கறாங்கன்னா ஓகே. பிசாசுக்கே தெரியுது இவர் எப்படியாப்பட்ட தேவன்னு அவன் கேட்கறான். "நீங்க ஒரு வார்த்தை அந்த பன்றிக்குள்ள எங்கள போக சொல்லி கேட்கறான்." அவரு சொல்றப்ப அதே போல கட்டளையா நீங்க பன்றிக்குள்ள போன்னு சொல்றாரு. ஏன்னா அவரு 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 அவர் வார்த்தையில வல்லமை இருக்கு. அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு. இத ஒவ்வொரு வார்த்தையிலும் சரி, இந்த வார்த்தைய நீங்க நீங்க தியானிக்கும்போது, அதாவது நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா இன்னைக்கு நான் பைபிள் படிக்கலனா கடவுள் அடிச்சுருவாருன்னு சொல்லி, அந்த எண்ணத்தோட வச்சீங்கன்னா, அந்த எண்ணத்தோட நீங்க படிச்சீங்கன்னா, நிச்சயமா அது ஒண்ணுமே ஆகாது. உங்க வாழ்க்கையில பிரயோஜனமாகாது. என் கடவுள் எனக்காக என்ன செஞ்சிருக்காரு? அவரு என்ன செஞ்ச அற்புதம் சொல்லி நீங்க அது தெய்வ கண்ணத்தோட, தெய்வ கண்ணோட்டமா, ஒரு ஞானத்தோட நீங்க அந்த பைபிள ஒரு வார்த்தை, 2 வார்த்தை நீங்க படிச்சாலே சரி, அந்த வார்த்தை கிரியை செய்யணும். அந்த வார்த்தை தான் உங்களுக்கு இந்த வார்த்தை தான் உங்களுக்கு ஜீவனுள்ள வார்த்தைன்னு அதான் சொல்றேன். வானம் பூமியும் ஒழிந்து போன வார்த்தை ஒருபோதும் உங்களுக்கு ஜீவனுள்ள வார்த்தை. நீங்க இந்த வார்த்தை மேல விசுவாசமா இருங்க. கர்த்தர் மேல ரொம்ப நம்பிக்கையா இருங்க. பாருங்க, அவன் 100க்கு அதிபதி. அவன் கேட்கறான். அவன் அவன் நினைச்சிருந்தான் வேலைக்காரன் எப்படின்னா போட்டுன்னு சொல்லி அவன் விட்டு போல. அவனுக்குள்ள ஒரு இரக்கம். அவனுக்குள்ள ஒரு ஒரு மனத்தாழ்மை கேட்கறான். என் வேலைக்காரன் வியாதிப்பட்டுல இருக்கான் சுத்தமா சொல்லி. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து எனக்கு சுகம் குடுறாரு. நீங்க ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. கர்த்தர் மேல எப்பவுமே விசுவாசமா எந்த நேரமும் விசுவாசமா இருங்க. எப்பவுமே நீங்க எந்த சோதனை வந்தாலும், எந்த பாடு வந்தாலும் நீங்க இடர்ந்து ஆயிடுங்க. அதாவது விலகி போயிடாதீங்க. அதாவது சில பேர் உபத்திரம், பாடு, துன்பம் எல்லாமே வந்தா தாங்க கிறிஸ்துவன். அப்படி வரலனா அவன் கிறிஸ்துவனே கிடையாது. அதாவது நீங்க இயேசுவ நீங்க எந்த அளவுக்கு நீங்க நெருங்கி நெருங்கி போறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு பாடு வரும். அந்த அளவுக்கு உபத்திரம் வரும். ஏன்னா பிசாசுக்கு தெரியும்.
ஏன்னா, இப்போ அவங்க வந்து உங்கள வந்து எதுக்கு டச் பண்றாங்கனாக்கா, உங்கள விட்டுட்டா நீங்க அதுக்கப்புறம் கடவுள் உங்களுக்கு நல்லா கிருப குடுத்து, நாளைக்கு அவன் அடிக்கிற போல கர்த்தர் உங்கள ஆக்கிடுவான்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவான், உங்கள தடை செய்வான். உங்கள என்னென்ன செய்வான் பாருங்க. யோபு பார்த்தீங்கன்னா அவன் உத்தமனும், அவன் வந்து சன்மார்க்கனும், கர்த்தருக்கு பயந்தவனும், பொல்லாப்பில் இருக்கிற மனுஷனும் அதாவது 4ம் கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் சொல்லிடுறாரு அவன பார்த்து. அப்படியாப்பட்ட உத்தமமான மனுஷன கர்த்தர் பிசாசுகிட்ட சோதித்து மீறி விடுறாரு. அதுபோல நம்ம வாழ்க்கையில சில டைம்ல கர்த்தர் நம்ம சோதி தான் விடுவாரு. உபத்திரம், பாடு எது வந்தாலும் சரி நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் மேல விசுவாசமா இருங்க. நீங்க அதாவது கர்த்தர் மேல உறுதியா நம்பிக்கையா இருங்க. அதாவது கர்த்தர் எனக்கு செய்வாரு. நீங்க அந்த அந்த விசுவாசம் உங்களுக்கு வந்துச்சுன்னா, நிச்சயமா கர்த்தர் செய்வாரு. பெரும்பாலும் ஸ்ரீ பாருங்க. அவரால நடக்க கூட முடியாது. எல்லாமே அவ சரீரமே அவளுக்கு ஃபாயிலா போச்சு. ஆனா இருந்தாலும் அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் விசுவாசம் இருந்தா மட்டும் போதாது. அவள தடையும் மீறி போறா. அதுபோல உங்க வாழ்க்கையில தடை இருக்க தான் செய்யும். அந்த தடையெல்லாம் நீங்க தான் மீறி ஜெபம் பண்ணி, ஜெபம் பண்ணி, ஜெபம் பண்ணி, ஜெபம் பண்ணி நீங்க தான் மீறி, மீறி, மீறி அந்த தடைகள மீறும்போது தான் கர்த்தர் உங்களுக்கு வந்து கிரியை செய்வாரு. அது நிச்சயமா சொல்றேன். நீங்க விசுவாசமா இருந்தா எதுவுமே கர்த்தர் குடுப்பாரு. இந்த ஜெபத்தினால நன்றி சொல்றேன். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற ஜீவனுள்ள பிதாவே ஆமென்.